ஆண்டி ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை என்னன்னா, ஒரு ஊரில் 2 அண்ணா தம்பி இருந்தாங்களாம். ஒரு சின்ன அண்ணா தம்பி இல்லை, பெருசாக இருந்தாங்களாம். அந்த அண்ணா தம்பிங்க அவங்க அப்பாவை என்ன சொன்னாங்க, அதில் ஒரு அண்ணா என்ன பண்ணானா, எனக்கு இப்போ நான் இங்கே அங்கே வெளியில் போயிட்டு நான் வேறு தொழில் பண்ண போகிறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு அண்ணா சொன்னானா, எனக்கு நான் உங்கள் கூடயே இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொன்னானா. அப்புறம் இன்னொரு அண்ணா நான் சொன்னேன் இல்லையா, வெளியில் போயிட்டு நான் வேறு தொழில் பண்ண போகிறேன், நான் வேறு வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த அண்ணாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பேச்செல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த அண்ணா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே தான் அவங்க அப்பா கிட்ட கேட்டுகிட்டே இருந்தானா. அதுபோல் ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்களாம், நீ போய் உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு வா, நம்ம ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அந்த அண்ணா அவங்க எல்லாம் சொல்லும்போது அந்த அண்ணா போய் அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு என் காசு கொடுங்கப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாம் போயிட்டு நான் வெளியூர் போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னானா. அவங்க அப்பா எவ்வளோ தடுத்து நிறுத்தி பார்த்தாராம். இல்லை நீ என்ன பண்ணக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். ஆனால் கூட அந்த அண்ணன் என்ன பண்ணலையா, இல்லை நான் போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சானா. ஏன்னா ஒரு சமயம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அம்மா அப்பா கிட்ட எனக்கு சாக்லேட் வேணும், இது வேணும், அது வேணும் கேட்குறோம் இல்லையா, அப்போ நம்ம அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, நம்மளை தந்துடுறாங்க. அதுபோல் அந்த அண்ணன் என்ன பண்ணானா, ரொம்ப அடம் பிடிச்சி எனக்கு காசு வேணும் ரொம்ப அடம் பிடிச்சானா. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணாங்களாம், சரி இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டு பிறகு அந்த அண்ணன் என்ன பண்ணானா, சந்தோஷமாக காசு வாங்கிட்டு, ஹை ஜாலி, எனக்கு என்ன கிடச்சிச்சு, நிறைய காசு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஓடிட்டு இருந்தானா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட என்ன பண்ணாங்களாம், சரிடா வா நம்ம ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போனாங்களாம், அங்கே போனாங்களாம், இங்கே போனாங்களாம், இது சாப்பிட்டாங்களாம், அது சாப்பிட்டாங்களாம், எல்லாம் பண்ணாங்களாம். அப்போது பெரிய பெரிய அண்ணாமார்கள் இல்லை, நிறைய கெட்ட பழக்கம் இருந்துச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவங்க எல்லாம் பண்ணாங்களாம். ஆனால் இந்த அண்ணாக்கு என்ன இல்லை, நல்ல அண்ணனாக இருந்தானா. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து இந்த அண்ணா கூட என்ன பண்ணானா, சிகரெட்டு பிடிக்க ஆரம்பித்தானா, நல்ல பிராந்தி குடிக்க ஆரம்பித்தானா, எல்லா கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கிட்டு என்ன பண்ணானா, எல்லாரு கூடயும் ஜாலியாக இருந்தானா. ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சு, இவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் தீர்ந்து போயிடுச்சான். தீர்ந்து போனதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாம், நான் போயிட்டு வரேன், என்ன நான் அப்புறமா நாளைக்கு வரேன், இன்றைக்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்களாம். போயிட்ட பிறகு இந்த அண்ணா கூட ஒரு 10 பைசா கூட இல்லையா. 10 பைசா இல்லைன்னா நம்ம ஏதாவது வாங்க முடியுமா, ஒன்றுமே வாங்க முடியல. அப்போ இந்த அண்ணா ஐயோ என்கிட்ட 10 பைசா கூட இல்லையே, நான் என்ன பண்ணுறது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு காசு இருக்கும்போது நல்லா ஜாலியாக இருந்த அண்ணா காசு இல்லாதம்போது அப்படியே ரொம்ப வேதனையாக இருந்தாராம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாராம். சாப்பாட்டுக்கும் வழி இல்லையாம், பசிக்குதான் ஒரு பக்கம் அந்த அண்ணாவுக்கு ரொம்ப பசி எடுத்ததுமே. அப்புறம் அந்த அண்ணா நினச்சானா ஒரு இடத்துல, ஐயோ நான் அப்பா வீட்டில் இருந்தேன்னா எனக்கு இப்படி இருக்குமா, நான் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்ருப்பேனே, நல்ல கறி மீன் முட்டை எல்லாம் போட்டு சாப்பிட்ருப்பேனே. இப்போ என்னடானா எனக்கு ஒன்றுமே வாங்க முடியலையே, ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்லை இல்லையா. அதனால் அவன் ரொம்ப கஷ்டத்தோடு என்ன பண்ணானா, ஐயோ என்ன பண்ணுறது நான், சரி ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வேலைக்கு போனால் அந்த அண்ணாக்கு என்ன தெரியாது, வேலையே தெரியாதான். வேலை தெரியாதனால அப்போ அந்த அண்ணா என்ன வேலை செய்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா யோசனையே பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஒரு நேரத்தில் அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இப்படி சுற்றி பார்த்தா நிறைய பன்னிக்கூட்டம் இருந்துச்சான். பன்னிக்கூட்டம் இருக்கிற இடத்துல சரி இந்த இடத்துலையாச்சும் நமக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்ட்டு போனானா. அப்போ அந்த பன்னிக்கூட்டத்தில் அந்த அங்கே என்ன பண்ணாங்களாம், அந்த ஓனர் இருந்தாராம். அந்த ஓனர் பார்த்துட்டு, ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது ஐயா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா, நான் நல்லா செய்வேன் ஐயா அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா கேட்டானா. கேட்டதுக்கு
போ போ உனக்கு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாராம். ஆனாலும் திருப்பி திருப்பி அந்த அண்ணா போய் ஒவ்வொரு நாளாக போய் கேட்டுகிட்டே இருந்தானா. அப்போது அந்த ஓனருக்கு ரொம்ப இறக்கப்பட்டு, சரி போ அந்த பன்னிங்களெல்லாம் என்ன பண்ணு நீ மேய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னிங்க கூட்டத்தில் விட்டுட்டாராம். அப்போது இவனுக்கு என்ன வேலை? பன்னிங்களுக்கு தவிடு, அதுங்களுக்கு என்ன சாப்பிடும் பன்னிங்க? தவிடு தானே சாப்பிடும். தவிடு எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா, எடுத்து போய் அந்த தவிடு எல்லாத்தையும் கலக்கி அந்த பன்னிங்களுக்கு கொடுக்கணுமா. அப்போது என்ன பண்ணானா இந்த அண்ணாவுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சான். சரி நம்ம என்ன செய்யலை, இந்த தவிடாச்சும் நம்ம சாப்பிட்டுடலாமே அப்படின்னு அவ்வளோ பசி எடுத்துச்சான். பசி எடுக்கும்போது அந்த பன்னிக்கிட்ட போனால் அந்த பன்னி கூட்டம் ஃபுல்லாக வந்து அந்த அந்த அண்ணாவை தள்ளி விட்டுச்சான். அப்போது அந்த அண்ணாவுக்கு என்ன இல்லை, அந்த பன்னி சாப்பிட்ற அந்த தவிடு கூட கிடைக்காம இருந்தாராம். ரொம்ப வேதனையோடு இருந்தாராம். அப்புறம் ஒரு நிமிஷம் வெளியில் வந்து அப்போ யோசனை பண்ணாராம், நம்ம அப்பா வீட்டில் இருந்தால் நமக்கு என்ன கிடச்சிருக்கும், நிறைய சாப்பாடு கிடச்சிருக்கும். நம்ம அப்பா பேச்சு கேட்டிருந்தா நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கும், நல்ல துணிமணியெல்லாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணானாம். அப்போ தான் யோசனை பண்ணானா, சரி திரும்பவும் நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம அம்மா அப்பா கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணானாம். அப்புறம் யோசனை பண்ணும்போது திடீர்னு ஒரு ஆலோசனை வந்துச்சான் அவனுக்கு. நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம துணியெல்லாம் அழுக்காயிடுச்சு, நம்ம வந்து பரதேசி மாதிரி இருக்கிறோம், தாடியெல்லாம் வந்துருச்சு, குளிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை, இப்படியே போனால் நம்ம அப்பா நம்மளை சேர்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சான். ஆனாலும் சரி நம்ம அப்பா என்ன செய்வாங்க, நம்மளை மிஞ்சி மிஞ்சி போனால் அடிப்பாங்க, நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தப்பு செஞ்சுருக்கோம், நம்ம என்ன செய்யலாம், போய் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா அழுதுகிட்டே வேதனையாக சோகமாக போனானா. சோகமாக போகும்போது தூரத்தில் இருந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அவங்க அப்பா நிறைய பேர், நிறைய ஜனம் இருந்துச்சு அவங்க வீட்டாண்ட. அப்போது ஓடி வந்தாராம் ஒருத்தர். அவர் தான் யார், அவங்க அப்பா. அவங்க அப்பா என்ன பண்ணாராம், ஐயோ என் புள்ள வரான், என் புள்ள வரான், என் புள்ள வரான், என் புள்ள வரான் அப்படின்னு சொல்லிட்டு கை காலு எல்லாத்தையும் உதறி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாராம். கட்டி பிடிச்சதுமே அந்த அண்ணாவுக்கு ரொம்ப வேதனையாக பட்டு, அப்பா அம்மா கட்டி பிடிச்ச எப்படி இருக்கும், அழுதுட்டாராம் அந்த அண்ணா, ரொம்ப அழுதுட்டாராம். ஐயோ நான் உங்களை விட்டு போயிட்டேனே, நீங்கள் என்னடான்னா என்ன அனுச்சிக்கிறீங்களே, சாரிப்பா மன்னிச்சிருங்க என்ன அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லிட்டு இருந்தானா. சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அப்பா சொன்னாராம், உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு எல்லாரும் இங்கே வாங்க, என் பிள்ளை வந்துட்டான், அவனுக்கு நல்ல துணிமணி எல்லாத்தையும் நல்ல பட்டு துணி எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு ரிங்கு மோதிரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணாராம், வேலைக்காரங்கிட்ட எல்லாம் சொன்னாங்களாம். வேலைக்காரங்க ஓடி வந்து தண்ணி ஊற்றி நல்ல குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் பண்ணி வச்சு இது பண்ணதுமே அதுக்குள்ளே அவங்க அப்பா இன்னொரு இடத்துக்கு சொன்னாராம், என் பிள்ளை வந்துட்டான், என்ன செய்யலாம், பிரியாணி போடலாம், நல்ல கண்ணுக்குட்டி கூட்டிகிட்டு வாங்க, நம்ம அதை அடித்து பிரியாணி ஆக்கி என் பிள்ளைக்கு கொடுங்க, ஏன்னா என் பிள்ளை ரொம்ப பசியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இருந்தாங்களாம் அவங்க அப்பா. அப்போது அதுக்குள்ளே அந்த அண்ணாவுக்கு ஒரு அண்ணா இருந்தான் இல்லையா, அந்த அண்ணாவுக்கு என்ன ஆச்சு, அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னானா, அப்பா நான் உங்களோடையே இருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை, எனக்கு ஒரு நாள் கூட பிரியாணி போடலையேப்பா, இப்போ எங்கேயோ தம்பி எல்லாத்தையும் அழைச்சி அப்படியே பரதேசி மாதிரி வந்து நிற்கிறானே, அவனுக்கு போய் நீங்கள் பிரியாணி எல்லாம் அடித்து கொண்டாடுறீங்களே, இது நியாயமாப்பா அப்படின்னு அந்த அண்ணா கேட்டானா. கேட்டதுக்கு அந்த அப்பா சொன்னாராம், எப்பா நீ என் கூடவே இருந்த, நான் நீ நல்லாவே என்ன பண்ண, என் கூடவே இருந்து நல்லபடியாக இருக்கிற, ஆனால் தம்பி என்ன பண்ணிட்டான், அவன் சீரழிஞ்சு போயிட்டான், என் பேச்சு என்ன பண்ணலை, அவன் கேட்கவே இல்லை, கேட்காம போயிட்டான், அதனால் அவன் என்ன ஆயிடுச்சு பார்த்தியா எந்த மாதிரி ஆயிட்டான்ட்டு, ஆனால் அவனுக்கு மனம் திரும்பி வந்திருக்கான் இல்லையா, அதனால தான்ப்பா நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் பிள்ளைகளே நம்ம என்ன செய்யணும், பெற்றோர்களுக்கு அப்பா அம்மாங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ நமக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க, அப்பா அம்மா கெடுதலே சொல்ல மாட்டாங்க, நமக்கு என்ன சொல்லுவாங்க, நல்லது தான் செய்ய சொல்லுவாங்க. அதனால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்,
நம்ம அப்பா அம்மா பெரியவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்கணும். சரியா? கேட்பீங்களா? நான் ஒரு வசனம் சொல்லித்தரேன். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் 6:3.